ராமநாதா, கால் டாக்ஸி வந்துருச்சுடா. அப்பா, கொல்கத்தாவுக்கு நீங்க எது கஷ்டப்பட்டு போறீங்க? நீங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் தேவையில்லை. நீ இங்கிருந்து கல்யாண வேலையெல்லாம் பாரு. தங்கச்சி கல்யாணம், அண்ணங்காரன் நீ தான் முன்னாடி நின்று எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணணும். அண்ணனா லட்சணமா கல்யாண வேலை எல்லாத்தையும் பாரு. அப்பா, ஒன்னும் தெரியாத மாதிரி நீங்க நடிக்காதீங்கப்பா. இந்த கல்யாணம் நடக்காது. இதில் நான் தெளிவா உறுதியா இருக்கேன். இதுல நான் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை உங்களுக்கு நடத்தணுமா? அப்பா, இப்போ ஒண்ணும் கெட்டு போலப்பா. இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. தனுஷ் ஒன்னும் திவ்யாவுக்கு நல்ல சாய்ஸ் கிடையாதுப்பா. அவனை விட அருமையான மாப்பிள்ளையா 1000 பேரை நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். அவசரப்பட்டு நீங்க இப்ப எடுத்துக்கிற முடிவால திவ்யாவோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். நீங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தனுஷ் ஒன்னும் நல்லவன்ப்பா. அவன் உங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். இது கடைசியா அவர் போட்ட டிராமா. அம்மா இந்த கல்யாணம் நடக்கணும்னு பேசின மாதிரி வந்த ஃபேக் கால். இது நிச்சயமா இவரோட செட்டப் தான். இது ஒண்ணும் நான் இவர் முதுகுக்கு பின்னாடி சொல்லல. இதோ இவர் முன்னாடி தான் சொல்றேன். ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கேட்கிற விதத்துல கேட்டா அவரே எல்லாம் உண்மையும் ஒத்துக்குவாரு. அரவிந்த், நான் விலகி போனாலும் ஏன் வலிய வந்து வம்பு கிழக்குறீங்க? ஏன் என்ன டார்ச்சர் பண்றீங்க? இப்படி ஒரு பொய்யான காலுக்கு நான் ஏன் ஏற்பாடு பண்ணணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு அரவிந்த்? நான் தான் எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லைன்னு சொல்றேன்ல. மாப்பிள்ள, இவன் கிடக்குற மாப்பிள்ள, நீங்க போய் வேலையை பாருங்க. டேய், உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, கல்யாண வேலை எதுவும் பண்ண மாட்டேன், அவ்வளவுதானே? சரி, வேண்டாம். கொல்கத்தா போயிட்டு வந்துட்டு நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன். அம்மா, நான் கிளம்புறேன். மீனாட்சியோட திரும்பி வரேன். சரிப்பா. திவ்யா, நீ தைரியமா இரு. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். யார் எந்த சதி பண்ணாலும் சரி, கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாலும் சரி, அம்மாவோட திரும்பி வந்து நான் இந்த கல்யாணத்தை நடத்துறேன். நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வா ராமநாதா. போய் போன் பண்றா, பார்த்து போ. அப்பா, பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. என்னை பத்தி கவலைப்படாதம்மா, நீ தைரியமா இரு. கண்டதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. அரவிந்த கண்டுக்காத. அவன் ஏதாவது சொல்லி உன் மனசை கலைக்க பார்ப்பான். அவன் சொல்றது எதையும் நீ காதுல போட்டுக்காத. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது நான் ஒருத்தன் தான் நினைக்கிறான். ஆனா வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டணும்னு உறுதியா இருக்கும். அவனால என்ன பண்ண முடியுமோ அவன் பண்ணட்டும். ஆனா நான் அம்மாவோட திரும்பி வந்து உன் கல்யாணத்தை நடத்துறேன். ஏய், இப்ப எதுக்கு நீ அழற? இந்த வீட்டுல எல்லாரும் தேவைக்கு மேல அழுதுட்டோம். அத்தனை பேரையும் அழ வச்சுட்ட. உங்க அக்கா காவியா அத்தனை பேர் கண்ணீருக்கு முடிவாத்தான் உன் கல்யாணத்தை முடிவு பண்ணிருக்கேம்மா. கல்யாண பொண்ணு, நீ எந்த காரணத்தை கொண்டு அழக்கூடாது. கண்ணை தொடச்சிட்டு உள்ள போ. அப்பா கிளம்புறேன்.